நம்புங்க, நம்பாம போங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா தானே நீங்க இதை பண்ண போறீங்க. பிரச்சனையால இருக்கிறவங்கள தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன சிம்டம்ஸ்ல சில சிம்டம்ஸ்லாம் எனக்கும் நடந்திருக்கு. அப்ப எனக்கு பில்லி வச்சிருக்காங்களான்றத கேக்குறேன். கொரோனா வரும்னு யாரும் வேண்டுனாங்களா? எத்தனை மக்கள் அவதிப்பட்டாங்க, எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாங்க. 10-15 மந்திரவாதி சேர்ந்து பூஜை பண்ணணுமா கொரோனா வரணும்? எப்ப வரும் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் சக்தி இருக்குல்ல, ஏன் நீங்க எல்லாம் வேண்டிக்கல? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்ப பேசுறீங்கல்ல, மாந்திரிகம் இல்ல, பிளாக் மேஜிக் இல்ல, பில்லி சூனியம் இல்ல, பேய் பிசாசு இல்லன்னு. இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய உங்களை மாதிரி நிறைய பேர் பேசினவங்க, படிச்சவங்க எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்பினாங்க. அப்ப எலுமிச்சம்பழத்தை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாரா இல்லையா? இல்ல, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட சொன்னாங்க, இப்படி சுத்தி போட சொன்னலையே. இது என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயம்? ஒரு ஃப்ரூட்ன்றது, ஒரு வெஜிடபிள்ன்றது சாப்பிட்றதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கா. அதை ஏன் வீணாக்குறீங்க? ஏன் இந்த மூட நம்பிக்கை ஏன் பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லதான் சொல்றேன். எது மூட நம்பிக்கை நீங்க சொல்ல வரீங்க? பேய் பிடிச்சது, பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்பிக்கை இல்ல. அப்ப நீங்க வந்துட்டு ஒயிட் மேஜிக்கை மட்டும் தான் நீங்க நம்புறீங்க, பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்லன்றீங்க. அப்ப இங்க நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கும், இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். அதர்வனம் இல்லைன்னு நீங்க மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கையில தான் நம்பிக்கை இல்லைன்ற. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பில்லி சூனியம், மூட நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா பில்லி சூனியம் இருக்கிற வீட்டில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்? இது வந்து சும்மா ஒரு மூட நம்பிக்கையில பார்க்கக்கூடிய விஷயமா, இல்லை பில்லி சூனியம் இருந்தா அந்த இடத்துல அந்த குடும்பத்துல யாருக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்களோட கருத்து. நல்ல கேள்வி. இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து பில்லி சூனியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் முதல்ல காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் பல்லி சத்தமிடாது. பல்லியோட நடமாட்டம் ரொம்ப 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 அரிதா இருக்கும். அப்படியே பல்லி இருந்தாலும் சத்தமிடாது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், கடன் தொந்தரவுக்கு ஆளாகிறது, பிள்ளைங்கனால அவமான அசிங்கம், விபத்து கண்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, தேவையில்லாத நோய், இனப்புரியாத பயம், சந்தேக உணர்வுகள். சந்தேக உணர்வுனா யாரை பார்த்தாலும் பயமே ஏற்படுகிறது. இவங்கனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோ, இவங்கனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோ. மெயினா கெட்ட கனவுகள், பெண்களுக்கு முடி உதறுதல், அழகு மங்குறது, உதிரப்போக்கு ஜாஸ்தி ஆகிறது, பார்த்து பார்த்து சமையல் பண்ணினாலும் ருசி இல்லாம இருக்கிறது, வீட்டுல சாமி படங்கள் தானா உடைகிறது, விளக்கு அமைகிறது. இப்படி பல விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம், பல அறிகுறிகளை கணக்கில் எடுத்துக்கலாம். வைக்கிற ஜெய்வனையை பொறுத்து இருக்கு, தன்மையை பொறுத்து இருக்கு. இப்ப பில்லி சூனியம், ஏவல், செய்வனன்னு இருக்கு. பில்லி இருந்தா என்ன பாதிப்பு, செய்வன இருந்தா என்ன பாதிப்பு, ஏவல் இருந்தா என்ன பாதிப்பு, இந்த மாதிரி நம்ம கணக்கிடணும். ஒரு அறிகுறிகளை வச்சோ 2 அறிகுறிகளை வச்சோ இது தானே நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. சரிங்களா? அப்படி இன்னும் சந்தேகமா இருக்கு, இதை நான் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா அவங்க பசும்பால் பயன்படுத்தலாம். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு 1 கிளாஸ் பசும்பால், தண்ணி விடக்கூடாது, பாக்கெட்டு பால் ஆகாது, பசும்பால் தான். 1 கிளாஸ் பசும்பால் எடுத்துக்கணும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில், சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க குடித்தனம் இருக்கிற வீட்டில் நடு மையத்தில் அந்த பால் வைக்கணும். காலையில் சூரியன் உதயமானத்துக்கு பிறகு பார்க்கணும். பார்த்தா அந்த பாலை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பால் காணாமல் போகிறதோ, இல்லை கிளறா இருக்கிறதோ, இல்லை குறைஞ்சி இருக்கிறதோ, இல்லை திணிங்கி இருக்கிறதோ, இல்லை தட்டி விட்டு கீழே ஊற்றி இருக்கிறதோ, பல அறிகுறிகளை காமிக்கும் வெறும் பசும்பாலை மட்டும் வச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமதர்ம இந்த பூலோகத்துக்கு மானிடர்களை யமக்கயிறு போட்டு பிடிக்கிறது பசுமாட்டுக்கு மட்டும்தான் தெரியுமா. இது கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, ரொம்ப நாளாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்த இறக்க போகிறாங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே மாடு அழுக ஆரம்பிச்சிருமா. யமதர்மனை பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பசுமாடு. சரிங்களா? அதனால அந்த பசும்பால் வந்து காமிச்சு கொடுத்துரும் தீய சக்திகளை. அதுக்கு பிறகு நீங்க உங்க பாணியில சொல்ல போனா, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுல அவங்க ஜூஸ் பண்ணட்டும். நல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்க, நல்ல மாந்திரிகர், இவங்களால நம்ம பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு யாரு மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதோ. இப்போ வலைதளங்கள்ல, காணொலியில பல லட்சம் பேர் இருக்காங்க அதர்வனம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ஜூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பூ கட்டி வச்சு பாருங்க, இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க, இல்லை ஒரு பேப்பரில் ஒரு 5-6 பேரை எழுதி போடுங்க, சந்திரகுமார், ராகவன், அவன் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை எடுக்க சொல்லுங்க. உங்கள் சாமி உத்தரவு கொடுக்கும், அவங்கள போய் பாருங்க, அவங்க உங்கள் பிரச்சனையை சரி செய்வாங்க. ஓகே, இது ஒரு நல்ல தீர்வு. இது வந்து நேயர்களுக்கான பதில். எனக்காக நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எந்த சீட்டையும் குளிக்க போட மாட்டேன், எந்த மாந்திரிகத்தை நம்ப மாட்டேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான் என்னோட வாக்கா இருக்கு. நம்ப மாட்டேன். நான் என்ன சொன்னா, நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா தானே நீங்க இதை பண்ண போறீங்க. பிரச்சனையால இருக்கிறவங்கள தான் நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு,
அதுக்காக போவீங்களா? போய் சும்மா ஒரு 2 ஊசியை போட்டுட்டு போகணும்னு போவீங்களா என்ன? இல்ல. போக மாட்டீங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, தலைவலிக்குது, இல்லை வேற மாதிரி இருக்குன்னா சரி ஒரு செக்கப்புக்கு போமேங்கிற எண்ணம் வரும். நல்லா இருக்கிற நீங்க நம்ம டெய்லி இந்த ஆஸ்பத்திரி வழியா தானே போறோம், இந்த ஹாஸ்பிட்டல் வழியா தானே போறோங்கிறதுனால உள்ள போய் எனக்கு 2 மாத்திரை கொடுங்க, 2 ஊசி போடுங்க நீங்க போட போறது இல்லை. பிரச்சனையால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்ல நீங்க சொன்ன சிம்டம்ஸ்ல சில சிம்டம்ஸ்லாம் எனக்கும் நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி என்னோட போட்டோ கீழே விழுந்து ஃப்ரேம் உடைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா நான் பண்ணாத ஒரு தவற வழக்கா என்கொயரியில வந்தது, அது நான் கிளியர் பண்ணிட்டேன். பசும்பால் மேட்டர் சொன்னீங்களே, பசும்பால் நான் என்னைக்குமே வாங்க மாட்டேன். ஒரு நாள் பசும்பால் வாங்கி வீடு ஷிஃப்ட் ஆகும்போது காய்ச்சும் போது அது உடைஞ்சிடுச்சு, திரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க யாரால என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு விஷயம் யோசனை போயிட்டு இருக்கும். ஸோ அந்த யோசனை போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று மூக்கு சுரண்டி விட்டா நம்ம அப்படியே உடம்பு ஃபுல்லாக சுரண்டி விட்டுறோம். ஸோ என் பக்கம் வராதன்ற மாதிரி என் சைடில் இருக்கிறத நான் பளிச்சுன்னு சொல்லிடுவேன். லைட்டாக அரைஞ்சிருப்பாங்க, நான் படல் அரைஞ்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி வாய் இருக்கிறதுனால எந்த இடத்துல எனக்கு யார் ஆப்பு வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு யோசனை போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் சில விஷயங்கள்லாம் எனக்கும் நடந்திருக்கு. அப்போ எனக்கு பில்லி வச்சிருக்காங்களான்றத நீங்க சகல பிரச்சனையும் அதாவது அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் உள் மனசு தைரியமும் வேற வேற விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு பில்லி சூனியம் பக்கம் ஞாபகங்கள் வரல. ஓகே. இல்ல நீங்களும் ஒரு சாதாரண விஷயமா இருந்திருந்தா அதை நீங்க யோசிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. இப்பயும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற அறிகுறி எல்லாம் ஒரு வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ரிஹானாவா மாறட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிஹானா மேடம் பத்தாது, 1 லட்சம் ரிஹானா மேடம் வேணும். சரி, சரிங்களா? இதை காணொலி பாக்குறவங்க எத்தனை பேர் பெண்கள் பார்ப்பாங்க, எல்லாரும் ரிஹானா மேடமா மாறுங்க, தைரியமா இருங்க. உங்களை பில்லி சூனியம் ஒன்றும் பண்ணாது, பேய் பிசாசு ஒன்றும் பண்ணாது. நாங்கெல்லாம் மூடிட்டு எங்கள் ஊரை பார்த்து கிளம்பிடுறோம். ஏங்க போதும், அது எங்களுக்கு ஆண்டவன் எப்படியும் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் போகிறோம். சரி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது பண்ணித்தான் சாப்பிடணும்னு ஒன்று அவசியம் இல்லை. மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? இறைவன் என்னை படைச்சிருக்கான், நான் கருமாவை வாங்கி வந்திருக்கேன், கழிச்சுக்கிட்டு இருக்கேன், மாந்திரிகர்னு அந்த ஆக்டிங் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிவுக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு போட்டேன். எனக்கு அதை பற்றி ஆட்சேபனமே கிடையாது. இந்த கண்டென்ட்டை பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா பல லட்சம் பேர் ரிஹானா மேடமாவா மாறுங்க. எல்லாரும் நல்லா இருங்க, அதுதான் என்னுடைய நோக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிற எண்ணம் எனக்கு வந்துட்டாலே நான் நல்லா இருப்பேன். ஓகே, சரிங்களா? நீங்க ரொம்ப நான் மூட நம்பிக்கையோட இருங்க, பயந்த சுபாசத்தோட இருங்க. என் ஆபீஸ்ல கூட்டம் இருக்கட்டும், நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னோட பிஓக்கு ஃபோன் பண்ணுவேன், அம்மா இது வரைக்கும் எத்தனை டோக்கன் ஓடி இருக்கு? 86. பரவாயில்லம்மா, இன்னைக்கு கலெக்ஷன் அள்ளிரும். அந்த மாதிரி எல்லாம் நான் கார்ல வரணும்னு ஆசைப்படலை. காலையில ஃபோன் பண்றேன் என் பிஓக்கு, காலையிலேருந்து யாருமே வரல சார், எந்த அப்பாயின்மெண்ட்? ஓகே, நான் வீட்டில் சாப்பிட்டு இழுத்து போட்டு மூட்டை, நீ ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணேன், சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பிரு. அப்படியே கொஞ்ச நாள் பார்ப்பேன், ரிஹானா மேடம் மாற நிறைய ரிஹானாவா வந்துடுறாங்களா, ஓகே என்ன பண்ணலாம், ஓகே செங்கோட்டைக்கே கிளம்பிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் எனக்கு இல்லை. இந்த பில்லி சூனியமே இல்லைன்னு பேசினாலும் சரி, யாரும் வராம போனாலும் சரி, நல்லா இருக்காங்கப்பா, ஓகே பிரச்சனை இல்லை, இறைவன் பார்த்துட்டாரு, எல்லா மக்களும் நல்லா, பிரச்சனை தானே வரப்போறாங்க. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இதே இறைவன் கிட்ட நீங்க வேண்டியங்களா, யாருக்குமே எந்த நோய்களும் வரக்கூடாது, எல்லாம் பிறந்தாங்களா, எல்லாம் ஆரோக்கியம், எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடட்டும்ங்கிறேன். நான் என்னுடைய வேண்டுதல் இதுதான் இருக்கும். அந்த கடவுளுக்கு தெரியும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது காரணமே, என்ன நல்லா வச்சீங்கன்னா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நல்லா வச்சுப்பேன், எல்லாரையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல படிப்பு கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கடவுள் இருக்காரு இல்லைங்களா, மல்லிகை கடையில போய் ஒருத்தர் காலையிலேயே ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் ஏற்றி இன்னைக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும், லாபகரமா இருக்கணும், எல்லாம் நிறைய கிளைண்ட் வரணும், அது வேண்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏங்க ஆஸ்பத்திரியில கோயில் கட்டி வச்சிருக்காங்களா என்ன, மெடிக்கல் ஷாப்ல அந்த மாதிரி நடக்குதா என்ன? இப்ப இந்த இறைவன் என்ன பண்ணுவார், மெடிக்கல் காருக்கும் படியாளன் தான் ஆகணும். எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு சொல்லி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றான்ல, அவரை கடவுள் பார்த்தாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு காலையில படையல் போட்டாச்சு, தீபம் ஏற்றியாச்சு, சக்கரை பொங்கல் வச்சாச்சு. அவர் வேண்டது என்ன, எனக்கு நிம்மதி, ஆரோக்கியம், ஆயில கூடப்பா நான் சந்தோஷமா இருக்கணும். இப்ப கடவுள் பாக்குறாரு, அப்பா நிறைய சாப்பாடு கொடுக்குறான், எல்லாம் பண்றான், சரி இவனுக்கு நோயே கொடுக்க கூடாதியா, ஓகே பார்த்துட்டாரு. இந்த என்னென்னவெல்லாம் ஆஸ்பத்திரி மூடப்படும், டாக்டர் தொழில் பாதிக்கப்படும், மெடிக்கல் தொழில் பாதிக்கும், இதை விடுங்க, மெடிசன் தயார் பண்ற ஃபேக்டரியே மூடிதானே ஆகணும். ஆனா ஃபேக்டரிக்காரன் என்ன பண்ணுவான், இவராவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சாரு, இவருடைய வருமானம் மாசம் 50,000. ஆனா ஃபேக்டரியோட வருமானம் மாசம் 50 லட்சம் ரூபா. கோவில் கட்டி தங்கத்துல செலை வச்சு 7-8 வகையான பலங்காரங்கள் போட்டு ஐயமாரை வச்சு வேத மந்திரம், அங்க படியால பாரு இங்க படியால 2 பேருக்கும் அளந்துதான் ஆகணும். ஏங்க இந்த நோய் இருக்கிற இடத்துலதான் பேய் இருக்கு, சரிங்களா? நோய் வரக்கூடாதுன்னு வேண்ட கடவுள் தான் நோயவே படைக்கிறார். யாராவது நினைச்சிருப்போமா கொரோனா வரும்னு? கோவிட் கம்பெனிக்காரன் சம்பாதிச்ச பணம் என்னங்க, 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிங்கிறாங்க. அந்த கம்பெனிக்காரன் மட்டும் லாப்பா தட்டு போட்டான். அந்த தடுப்பூசி கண்டுபிடிச்ச கம்பெனி கொரோனா வரும்னு யாரும் வேண்டினாங்களா? இல்ல. எத்தனை மக்கள் அவதிப்பட்டாங்க, எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாங்க. இதுல மிகப்பெரிய அற்புதமான பாடகர் ஐயா எஸ்பிபி பாலசுப்ரமணியன் கொரோனாவில தான் போனாரு. அவர் பாட்டை நேசிக்காதவங்க உண்டா? எத்தனை மக்கள் எழுதிருப்பாங்க, இன்னும் எவ்வளவு பேரை போயிட்டாங்க கொரோனாவில்.
சரிங்களா? அப்பாவும் கொரோனா டைம்ல தான் ஆமா, ஆக்சிடென்ட். அதனால வந்துட்டு யாருமே இப்ப நாங்க ஒரு 10-15 மந்திரவாதி சேர்ந்து பூஜை பண்ணணுமா கொரோனா வரணும்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லையே. சரி, எப்ப வரும் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. பெரிய வல்லாதிக்கத்துல இருந்த அமெரிக்காவே ஆனா உங்களுக்கு எல்லாம் சக்தி இருக்குல்ல, ஏன் நீங்க எல்லாம் வேண்டிக்கல? இந்த தனிப்பட்ட சக்தி இருக்கு இல்லையா? அதாவது கொரோனா வந்துருச்சு, எங்களை பாதிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். அதனால எங்களுக்கு கொரோனா பாதிக்கல. ஆனா நாங்க அந்த நேரத்துல ரவுண்ட்ஸ்ல இருந்தோம், வெளியில போனோம், பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம். அந்த இது இ பாஸா ஹை பாஸ் அது ஒன்று கொடுத்தாங்க. அது நம்ம வாங்கிக்கிட்டு இங்க இருந்து டிராவல் பண்ணலாம், போகலாம், வரலாம். நம்ம தினமும் பூஜை பண்ணணும், போனோம். உண்மையிலே சொல்றேன், எனக்கெல்லாம் கொரோனா அந்த அந்த சிம்டம்ஸ், அந்த அறிகுறி, அந்த பாதிப்பெல்லாம் இல்லை. அதுக்காக நான் முடங்கி வீட்டிலையும் இல்லை. அந்த நேரம் எல்லா ஆஃபீஸுக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன், போனேன், வந்தேன், பார்த்துக்கிட்டேன், எல்லாம் செஞ்சேன். ஓகே. கொரோனா பாதிப்பு இப்போ நான் அது இதில் நல்ல விஷயம் கேட்டீங்க. இப்போ என்ன விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யணுங்கிறது விதி, அதை நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் அதில் நீங்கள் நனையாம கொடையை எடுத்துகிட்டு போகணும். கொரோனா வரணுங்கிறது விதி, வேணா நீங்கள் அதை பாதிக்க அந்த நேரம் ரைட்டாக நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் வந்தீங்க. இப்போ பேசுகிறீங்கல்ல, மாந்திரிகம் இல்லை, பிளாக் மேஜிக் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, பேய் பிசாசு இல்லைன்னு, இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய உங்களை மாதிரி நிறைய பேர் பேசினவங்க, படித்தவங்க எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்பினாங்க. நீங்கள் ஒரு டாக்டரே அதை தான் சொன்னார். எலுமிச்சம்பழத்தை 4 வெட்டி அது கூட கிராம்பு, கிராம்பு, வெந்நீர் வச்சு கொதிச்சு இந்த தொண்டையில தான் இந்த கொரோனா வைரஸ் இருக்கும், வெது வெதுன்னு குடிங்கன்னு சொன்னாங்க. மிளகு எல்லாமே இடிச்சு போட்டு. அப்ப எலுமிச்சம்பழத்தை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாரா இல்லையா? இல்ல, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட சொன்னாங்க, இப்படி சுத்தி போட சொன்னலையே. அப்படியெல்லாம் வரக்கூடாது. கொரோனாவே கட்டுப்படுத்தினுச்சு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நாங்க மாந்தோம். இப்போ ஓரலா நம்ம சாப்பிடுறது வேற விஷயங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு குங்குமம் வைக்கிறீங்க, சந்தனம் வைக்கிறீங்க, அதை வச்சு நீங்க சுத்தி போடுறீங்க. 3 தடவை சுத்துங்க, 4 தடவை சுத்துங்கன்னு சுத்தி போடுங்க. சுத்தி போட்டா உங்க மேல இருக்கிற விஷயங்கள்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றதா நான் நம்ப மாட்டேன். டாக்டர் சொல்றது அது பிழிஞ்சு அதோட மஞ்சள் மெழுகு போடுங்கன்னா, அந்த மெழுகோட யூடியூப்ல போய் பாக்குறோம், சளியை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் அது ஒரு விஷயம் இருக்கு சொல்லி ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அது கலந்து ஒரு கஷாயமா குடிச்சா அது இன்டேக் பண்ணும்போது எல்லா இருக்கிற கிருமி எல்லாம் சாகுன்றதை நாம நம்புறோம். ஏன்னா இதுக்கு வந்து சாட்சி பூர்வமா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மெழுகு நம்ம இடிச்சு நம்ம வந்து சூப் போட்டு குடிச்சோம்னா சளி வந்து இடிச்சிட்டு போகுது, கிளியர் ஆகுது. ஸோ அதெல்லாம் நமக்கு சாட்சி பூர்வமா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற அந்த எலுமிச்சப்பழம் சுத்தி போடுறதுல இல்ல, சுத்தி போட்ட 3 பாதையில இருக்கிற இடத்துல முட்டையோ இல்ல எலுமிச்சப்பழமோ சுத்தி போட்டாங்கன்னா அதை நீங்க தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். இந்த மூட நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூட நம்பிக்கையை தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணல. இப்போ தங்கம் போடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, கழுத்தில் ஒரு செயின் போடணும் இல்லை வேறு ஏதாவது போடணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை கம்பி மாதிரி செஞ்சு கொடுத்தா போட்டுக்கிடுவீங்களா? நிறைய டிசைனு மற்ற விஷயங்கள்லாம் வச்சு அழகுபடுத்தினா போட்டுக்குவீங்களா? டிசைன் பண்ணால் தான் போடுவோம். அப்போ எலுமிச்சம்பழத்தில் சந்தன குங்குமம் வச்சு தலையை சுற்றி இந்த மாதிரி பண்ணுங்க போங்க வாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது வந்து அலங்காரப்படுத்தலை. அத்தனை விஷயங்கள் அதில் வச்சாதான் அந்த தெய்வ கடாட்சம் சக்தியாக மாறும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சில விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு இதுல நிறைய விஷயம் தெரியுது. எனக்கு வந்து நீங்க ஏதாவது வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, புக் வாங்கி முச்சந்தில போடுறது, முட்டையில வைக்கிறது, அதுல என்ன பண்றீங்க, இதுல என்ன பண்றீங்க, தகடுனா என்ன, தாய்த்துனா என்ன, இது எனக்கு பாதி தெரியுதோ இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியுது. கேக்குறவங்க காமெடியா நாங்க கேக்குறோம். சில பேரு நிறைய விஷயங்கள் இப்போ தெருமுனையில நைட்ல எல்லாம் போகும்போது ஒரு முட்டை உடைச்சு போட்டிருப்பாங்க, ஒரு கற்பூரம் ஏத்திருப்பாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்றது நம்ம பாக்குறோம் இல்லையா. அது பார்த்துட்டு சொல்றேன், இது என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த எலுமிச்சப்பழம் சுத்தி போட்டதை அதை எடுத்து வீட்டுல வச்சுட்டு பிழிஞ்சு சாப்பிட்டு இருந்தா கூட அது இன்டேக் போயிருக்கும், வயிற்றுக்குள்ள போயிருக்கும். ஒரு ஃப்ரூட்ன்றது ஒரு வெஜிடபிள்ன்றது சாப்பிட்றதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கா. அதை போட்டு சுத்தி போட்டு கீழே போடுறதுக்கு இல்லை. அது ஒரு எலுமிச்சப்பழம் 5 ரூபாவோ 10 ரூபாய் ஆகும். அதை ஏன் வீணாக்குறீங்க? ஏன் இந்த மூட நம்பிக்கை? இது ரொம்ப சில்லியா தான் நான் பாக்குறேன். தவிர இதை பாயிண்ட் ஆஃபா கொண்டு போய் இது ஒரு மூட நம்பிக்கையா பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லதான் சொல்றேன். ஓ, அப்ப எலுமிச்சம்பழத்தை படைச்சது நீங்க தான். இந்த மூட நம்பிக்கைன்னு பேசுற நீங்களும், விஞ்ஞானம் பேசுற நீங்களும், சயின்ஸ் பேசுற நீங்களும் தான் எலுமிச்சம்பழத்தை படைச்சிங்களா? அது இறைவனால படைக்கப்பட்டது. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க வந்து கோயில்ல கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தினாலும் அதுல உள்ள அது என்ன ஆசிட்டு என்னமோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதுல இருக்கத்தான் போகுது. நீங்க சாதாரணமா கடையில வாங்கிட்டு வந்து பண்ணினாலும் அதுல இருக்கத்தான் போகுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து மழை பெஞ்சிருக்கு, இப்ப மழை காலம், இப்ப மழை பெஞ்சிருக்கு, அப்ப அந்த மழைக்கு ஒதுங்கி ஒரு புளியா மரத்துக்கிட்ட நின்று இருக்காங்க. அப்ப மண்டையில தொப்படின்னு ஒரு புளியாம்பழம் விழுந்திருக்கு. அப்ப இந்த ஆளுக்கு பாடுறா ஆண்டவனுடைய சோதனைய, இவ்வளவு பெரிய புளியா மரத்துல இத்துணூண்டு புளியாம்பழத்தை வந்து அதுல வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச தூரம் நடந்து போயிருக்கான், பூசணிக்காய் செடி கிடந்திருக்கு, அதுல வந்து பூசணி பழம் பெருசா இருந்திருக்கு. அப்பயும் ஆண்டவனை திட்டிருக்கான், என்னடா கீழே கிடக்கிற பூசணி செடியில இத்தந்தண்டி பழம், இவ்வளவு பெரிய புளியா மரத்துல இத்துணூண்டு புளியாம்பழம்
அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் போயிருக்கான். எலும்பிச்சம்பழம் மரம் இருந்திருக்கு. அந்த மழைக்கு அங்கே போய் ஒதுங்கி இருந்திருக்கான். எலும்பிச்சம்பழம் பொத்தடின்னு மண்டையில் விழுந்திருக்கு. உசுரே போச்சு அவன் நங்குன்னு. அப்போதான் யோசிச்சானா, ஆண்டவன் மூளை இல்லாமல் படைக்கல, ஒரு கால் புளியா மரத்தில் அந்த பூசணி பழத்தை தொங்க விட்டுருந்தான்னா அது மண்டையில் விழுந்திருந்தா என்னவா ஆகும்? மண்டையை தெரிச்சிரும் இல்லையா? பூசணிக்காயை படைச்சிருந்தாலும் சரி, புளியங்காயை படைச்சிருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழத்தை படைச்சிருந்தாலும் சரி, எங்க ஆண்டவனால படைக்கப்பட்டது. உங்க ஆண்டவனால இல்லை, எங்க ஆண்டவனால. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கையில தான் நம்பிக்கை இல்லைன்ற. எது மூட நம்பிக்கைன்னு நீங்க சொல்ல வரீங்க? பேய் பிடிச்சது, பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்பிக்கை இல்ல. அப்ப நீங்க வந்துட்டு ஆண்டவனுக்கு கோத்து அலங்காரம் பண்ற எலும்பிச்சம்பழத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படிதானே? ஆண்டவனால படைக்கப்பட்ட அனைத்து பிரபஞ்சம், இயற்கை எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி அதுல வைக்கிற பில்லி சூனிய ஏவல் மேல உங்களுக்கு செய்வன இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒயிட் மேஜிக்கை மட்டும்தான் நீங்க நம்புறீங்க. மெடிடேஷன், தியானம் பண்றது, அப்புறம் யோகா பண்றது, வேற வேற விஷயங்கள் பண்றது. ஒயிட் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்லைன்றீங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா. எப்படி இல்லைன்னு போக முடியும்? அதர்வனங்கிறது எப்படிங்க? மந்திரங்கள் தானே. ரிஃப்ளெக்ட்னா என்ன? பிரதிபலிக்கிறது. ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணும் பொழுது அதிலிருந்து வருகிற கதிராற்றல் வந்து அங்க இருக்கிற எதிர்வினையை மாத்துது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது மந்திரங்கள், விக்கிரகங்கள், கோவில்கள் எல்லாமே அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப முஸ்லீமோட ஆலயம், அதாவது பள்ளிவாசல் தர்கா இருக்கு இல்லையா, அதோட கோபுரம் எதை நோக்கி இருக்கு? மேல் நோக்கி இருக்கு. கிறிஸ்துவ ஆலயம் இருக்கு இல்லையா, அதோட கோபுரங்கள் மேல் நோக்கி இருக்கு. இந்துவோட ஆலயங்கள் இருக்கு இல்லையா, கோவில், எதுவுமே எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கு. ஏன் மேல் நோக்கி இருக்கு? பிரபஞ்சங்கிறது மேலதான் இருக்கு, இறைவன் என்பவன் மேலதான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் மேல் நோக்கி கோபுரங்கள் கட்டப்படுது. இப்ப என்னுடைய கடவுளுக்கோ வேற வேற மதத்தினுடைய கடவுளுக்கோ சக்திகள் அது இருந்தா அது கீழ் நோக்கி இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? கீழ் நோக்கி கோபுரம் இருக்க வாய்ப்பு இருக்கா? இயற்கைக்கு மாறா நிகரா அப்படி பண்ண முடியுமா? முடியாது. பூமிக்கு கீழே இருக்கிறது தங்கம், வைரம், பிளாட்டினம், இன்னும் வேற வேற பொருள்கள், தண்ணி, அப்புறம் என்ன அரிதான பொருள்கள் பூமிக்கு கீழே இருக்கு. ஆனா மேலே இருக்கிறது எல்லாமே இறைவன். அதனாலதான் கோபுரங்கள் பூரா மேல் நோக்கி இருக்கு. சரியா? அப்ப இங்க நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கும், இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் வெகு தூரங்கள்ல இல்லை. எப்படி நல்ல சக்தி ஒயிட் மேஜிக்கை நம்புறீங்களோ, நாங்க தியானத்தை மட்டும்தான் நம்புவோம், யோகாவை மட்டும்தான் நம்புவோம், ஒயிட் மேஜிக் மட்டும்தான் இங்க இருக்கு, பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்லை, அதர்வனங்கிறது பொய்ன்னு அது இப்படி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. அதர்வனத்தால நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்கு. எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கிறது, அங்கங்கே போய் பிரச்சாரங்கள் பண்ணுறது, மீட்டிங்கும் போட்டு உயிர் சேதங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அரசியலுக்கு பிம்பம், ஒரு எதிர்வினை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே ஒரு லேடி காமிச்சாங்க. மறைந்து போன அம்மா ஜெயலலிதா அவர்கள். அவங்க எலெக்ஷனே அறிவிச்சாலும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யம். பிரதமரே இங்க வர்றாருன்னாலும் அவங்க டிஜெக்ட் பண்ணணும், போகணுமா வேண்டாமா என்ன ஏதுன்னு. ஒரு இரும்பு பெண்மணின்னு பேர் எடுத்தாங்க. ஆனா அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி. மகாமகம் குளத்துல நடந்த அந்த குளிக்கும் பொழுது அன்னைக்கு 33 பேர் இறந்தாங்க. ஒரு சோதிடர் சொல்லி, உங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், இவ்வளவு தோஷங்கள் இருக்கு, அடுத்தது நீங்க அரியணை ஏறணும்னா கும்பகோணத்துல இருக்கிற மகாமகம் குளத்துல நீங்க குளிக்கணும் அப்படின்னு. அது 15 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் இங்கே குளிக்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்க்குறதுக்கு பல லட்சம் பேர் கூடினோன்னா கூட்ட நெரிசலில் 33 பேர் உயிர் சேதம் நடந்துச்சு. ஒரு பெரிய கோயிலுக்கு வெள்ளை யானை வாங்கி கொடுத்தாங்க, ஓமங்கள் பண்ணுவாங்க, பரிகாரங்கள் பண்ணுவாங்க, சோதிடத்தை அதிகமாக நம்பினாங்க. அதுக்கு ஆதாரம் வெண்ணிலாடா மூர்த்தி. அவங்களே அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவங்களே அதர்வனம் இருக்குது, பிளாக் மேஜிக் இருக்குது, சோதிடம் இருக்குது, சாதகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இப்படி அரசியல் பண்ணினத்துக்கு, இவ்வளோ பெரிய பிம்பத்தை படைச்சதுக்கு அவங்களுக்கு பின்புலமாக இருந்தது நிறைய சோதிடர்கள், நிறைய அதர்வனம் தெரிஞ்சவங்க. அவருடைய அந்த அம்மாவோட வம்சாவளியில் வந்த 2-3 அரசியல் தலைவர்கள் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சட்டசபையிலே இதை பேசப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் மாந்திரிக பூஜை பண்ணுறதுக்கு பதில் இங்கே எதையும் நீங்கள் உளறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு அமைச்சர் கேட்பார் விவாதத்தில். இங்கே இருந்திருக்கு. அதை விட ஒரு நடிகர் பதிவிடுறாரு, என்னோட பல கதாநாயகிகள் நடிக்க மறுத்தாங்க, நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சேன், பின்னடைவு அடைஞ்சேன், வாய்ப்புகள் கிடைக்கலன்னு. அவர் சினிமா துறையில சாதிச்சாரு, திடீர்னு அரசியலுக்கு வந்தார், எதிர்கட்சி அமைஞ்சாரு, அன்னதானங்கள்ல ஓஹோ ஆகா ஓகோன்னு இருந்தாரு, சாம்ராஜ்யமே காலியாகி போச்சு. ஆனா அவருடைய இறப்புல பிளாக் மேஜிக் இருக்குன்னு உறுதிப்படுத்தினாங்க. இதே சேனல்ல அவருடைய கணிப்பை நான் சோவி போட்டு கணிச்சு சொல்லியிருக்கேன், இத்தனை நாள்ல இறந்துருவாருன்னு சொல்லி. வேற வேற சோதிடர்கள் சொல்லும்போது அதை நான் எதை வச்சு சொன்னேன்? என்கிட்ட இருக்கிற ஒரு அம்மானிஷம், என்கிட்ட இருக்கிற அந்த பிரசன்ன சக்தியை வச்சு தான் நான் சொன்னேன் 6 நாள் ஐயா இறந்துருவாருன்னு. கிட்டத்தட்ட 6-7 லட்சம் வியூஸ் போனிச்சு. முன்கூட்டியே பதிவிட முடியும், முன்கூட்டியே சொல்ல முடியும். அதர்வனம் இல்லைன்னு இங்கே மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை.